ஹாய் ஹலோ வணக்கம் டு தனி ஒருவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூவி ஹேக்கிங் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெப் சீரிஸ் ஹேக்கிங் எடுத்து பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க வெப் சீரிஸ் ஹேக்கிங் என்னென்னா லை டிடெக்டர்ன்றது வந்து மணி ஹைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் இருக்கும். ரொம்ப பிரபலமான வெப் சீரிஸ். ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய ஹேக்கிங் சீனை தான் நம்ம பண்ண போகிறோம். இதோட செலவு பார்த்திங்கன்னா வெறும் 500 தான். இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இடியே பார்க்க போகிறோம். இடினா என்ன அப்போனா எலக்ட்ரோடெர்மினல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கேல்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸுன்றதையும் சொல்லுவோம். இடியே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரோட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். எதில் கனெக்ட் பண்ணுவோன்னா ஸ்கின்னில் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணோன்னே இதில் ப்ராசஸ் வந்து எப்படி ஆகும்னா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்னென்னா, நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலோ சேஞ்ச் இன் ப்ராசஸ் என்ன பண்ணாலுமே இது வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து நம்ம எதில் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் தான் ரிவீல் ஆகும். அது மூலியமாக தான் நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸை ஸ்கின்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அதுதான் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டு அந்த பர்சனுக்கு எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணிடுவோம். நார்மலாக உங்களுக்கு கேட்குற வேண்டிய எல்லா கேள்வியும் ரொம்ப சிம்பிளான கேள்வியை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பேஸ் லைன் க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு நார்மல் லைன் க்ரியேட் ஆகும். இது வந்து என்னென்னா, நார்மல் லைனுன்றது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் லைன் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் லைனில் க்ரியேட் ஆகும். இப்போ சப்போஸ் வந்து அவங்க வேறு மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அந்த ஃப்ளக்சுவேஷனை நோட் பண்ணி வச்சுட்டே வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பேஸ் லைனுக்கு இருக்கக்கூடிய ரீடிங்ஸையும் பீக் வேல்யூக்கு வந்த ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கும்ல, அந்த ரீடிங்கும் கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம இதை வந்து அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். இப்போது இதனோட கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். இந்த கேஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது இங்கே ஆர்டினோங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலரை எடுத்துகிட்டு நம்ம இந்த கேஸ்க்குள்ளே ஃபிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸோட முன்னாடி பக்கத்தில் நம்ம 3 ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். எதுக்காக இந்த 3 ஹோல்ஸ் அப்படின்னா, இங்கே தான் நம்மளோட எல்இடிஸ் வைக்க போகிறோம். எதுக்கு இந்த எல்இடிஸ் அப்படின்னா, இந்த எல்இடிஸை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறவர் வந்துட்டு உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்இடிஸோட பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கிறோம். கிரவுண்டில் நம்ம அப்படியே விட்டுறோம். என்ன ரீசன்னா, எல்லா கிரவுண்டையும் காமனாக கொடுத்துட்டு அது ஒரு ஒயராக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் அப்படியே கிரவுண்டை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எல்லா எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல்ஸை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ்லேருந்து ஒரு பின் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பின் காமன் நெகட்டிவாக எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ இந்த ஒயர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் இன்சுலேஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த பிளாஸ்டிக் இன்சுலேஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் டச் ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ எல்லா எல்இடியும் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா எல்இடிஸையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வச்சு அந்த ஃப்ரண்ட் பேனலுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் அடுத்த பார்ட், அதாவது யாரை செக் பண்ண போகிறோமோ அவங்க கையில் வந்து எலக்ட்ரோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக கொடுக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெல்க்ரோவை சுற்றி சில்வர் ஃபாயில்ஸை சுற்றுறோம். சில்வர் ஃபாயில்ஸை சுற்றி முடிச்சுட்டு அதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இதுதான் நமக்கு வந்துட்டு எலக்ட்ரோடாக ஒர்க் ஆகும். இதே மாதிரி 2 எடுத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேயும் இன்னொன்று வந்துட்டு மிடில் ஃபிங்கர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு பிட்வீன், அந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த ஸ்கின் கண்டக்டன்ஸை நம்மளால் கேல்குலேட் பண்ணி அனலாக் சிக்னலாக எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எல்இடி செக்ஷன்ஸையும் அனலாக் செக்ஷன்ஸையும் ரெண்டையுமே எடுத்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாக்ஸை கம்ப்ளீட்டாக சீல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை சீல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸை நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் வச்சு தான் நம்ம வந்து இதை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை செக் பண்ண போகிறோம். நம்மளோட விக்டிம் கையில் வந்துட்டு இந்த எலக்ட்ரோட்ஸை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரோட்ஸை நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சீரியல் பிளாட்டரை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம சீரியல் பிளாட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி விக்டம் வந்துட்டு உண்மை சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நார்மலாக அவர் வந்துட்டு பேசுகிறாரு
அவர் வந்து எந்த பொய்யும் சொல்லலை அப்படின்னா அவரோட சிக்னல் அவர்கிட்ட இருந்து வர அந்த அனலாக் சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக போயிட்டு இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதாவது பொய் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது ஒரு பீக் அட்டைன் பண்ணும். அந்த பீக்கை வந்துட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு அவர் வந்துட்டு பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. என்ன ரீசன்னா எப்போ வந்துட்டு அவரோட மூட் ஸ்விங் ஆகுதோ அப்போ வந்துட்டு அந்த பீக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 பீக்ஸ் இருக்குது. இந்த 2 பீக்கில் வந்துட்டு ஒரு பீக் வந்துட்டு பர்சன் நார்மலாக இருக்கும்போது வர்ற ஒரு பீக். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க இந்த பீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு பொய் சொல்லும்போதோ இல்லை வந்துட்டு அவர் சிரிக்கும் போதோ இல்லை அவரோட மூட் எப்படி ஸ்விங் ஆனாலும் சரி இந்த பீக் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம கொடுத்த அந்த எல்இடிஸ் இப்போ வந்து இதில் நான் 3 எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்இடி அப்படின்னா அவர் நார்மலாக பேசிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். செகண்ட்னா பார்ஷியல். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். இதே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 எல்இடி செட் பண்ணிங்கன்னா அதை வச்சு நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் கூட எடுத்துக்க முடியும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ப்ரைஸிங். ஆர்டினோ வந்துட்டு 300 ருபீஸும் கலர் எல்இடிஸ் ஒரு 30 ருபீஸ்க்குள்ளேயே நமக்கு கிடைக்கும். ஜம்பர் ஒயர்ஸ் அதுவும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு 30 அப்படின்னு போட்டாலும் சில்வர் ஃபாயில்ஸ் ஒரு 10 ருபீஸ்க்கே நமக்கு கிடைக்கும் பேசிக்காக. அதே மாதிரி வெல்க்ரோவும் ஒரு 10 ருபீஸ்லேயே நம்ம வாங்கிட முடியும். ஃபைனலாக வந்துட்டு ஆர்டினோட கேபிள் அப்படின்னு பார்த்தாலும் அது ஒரு 50 ருபீஸ்க்குள்ளேயே கிடைக்கும். ஸோ ஓவரால் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 430க்குள்ளேயே இதை நம்ம முடிச்சு எடுத்துக்க முடியும். நீங்களும் இதை ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதனோட சர்க்யூட்டும் சரி கோடிங்கும் சரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ இந்த டிவைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒரு சின்ன கேம் கூட ப்ளே பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டை வந்து உட்கார வச்சுட்டு உங்களை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்கள். அப்படி அந்த ரைஸ் பண்ணுற கொஸ்டின்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய தெரிய வரும். இது ஒரு சின்ன கேமாகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினில் வந்துட்டு லைட் டிடெக்டரை வச்சுட்டு ஒரு கேம் கூட ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம இதை வச்சுட்டு பண்ண முடியும். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன வந்து அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சுஷ்கு பிரிஷா தனி ஒருவன், அதாவது சப்ஸ்கிரைப் டு தனி ஒருவன், அதை தான் ஸ்பானிஷில் சொன்னேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.